Hi guys, welcome to Mupari Training Academy. So இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங் வீடியோட அடுத்த வீடியோ கிளாசிஃபிகேஷன் பகுத்தறிதல் ஒரு முக்கியமான டாபிக்கும் கூட. சோ இந்த என்ன சார் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா ஆமா இருக்கிறது ஈஸியான டாபிக் ஆனா மார்க் எடுக்க முடியுமானா சம்டைம்ஸ் விட்டுருவோம் ஓகேவா ஏன்னா क्वेश्चन கேக்குற क्वेश्चन அப்படி இருக்கும் நம்மளால நம்ம யோசிக்கிறது ஒரு பதிலா இருக்கும் அவன் கேள்வி செட் பண்ணது ஒரு பதிலா இருக்கும் இந்த கேள்வியை பொறுத்தவரையும் 90% நாம் நினைப்பதுதான் பதிலா இருக்கணும்ன்ற அவசியமே இல்ல அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு கேள்வியோட போவோம் இப்ப இதுதான் ஆன்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம் ஆனா அவன் என்ன பண்ணுவானா வித்தியாசமா ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பான் அது சில பேருக்கு மிஸ்மேட்ச் ஆகும் அதாவது 90% பேர் ஒரு வழியில திங்க் பண்ணா 10% பேர் ஒரு வழியில திங்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆகும் அதை தான் நீங்க புரிஞ்சுக்கிட்டு கேள்வியை செட் பண்ணவன் எந்த மைண்ட் செட்ல செட் பண்ணிருப்பான் அப்படின்றத யோசிச்சு நீங்க ஒழுங்கா பண்ணீங்கனாலே ஈஸியா முடிச்சிடலாம் சோ ஈஸியான ஒரு டாபிக் தான் பாருங்க உங்களுக்கே புரியும் சோ எப்படிலாம் தப்பு பண்ணுவோம் அதை நம்ம எப்படிலாம் தீர்த்துக்கலாம்ன்றதையும் நான் முதலே சொல்லிடுறேன் இந்த கேள்வியை பொறுத்தவரையும் 3 டைப் தாங்க கிளாசிபிகேஷனை பொறுத்தவரையும் 3 டைப் தான் இந்த 3 டைப்ல இருந்தா கேள்விகளே வரப்போகுது ஒன்னு ஜெனரல் அதாவது பொதுவான வார்த்தைகள் ஜெனரல் திங்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருப்பான் ஜெனரல் திங்ஸ் ஓகேங்களா ரெண்டாவது ஆல்பபெட்ஸ் எழுத்து ஏபிசிடி இருக்குல்ல அந்த A to Z பேஸ் பண்ணி கான்செப்ட் இருந்திருக்கும் இந்த மூன்றாவது டைப் பொறுத்தவரையும் எண்கள் அதாவது நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் கான்செப்ட் இருக்கும் அது என்னன்னா நமக்கு எப்படி இருக்கும்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் பகுத்தறிதல்னாலே கிளாசிபிகேஷன் என்ன இந்த क्वेश्चनோட டைப்னா ஒரு 4 வார்த்தையோ அல்லது 4 எழுத்துக்களோ அல்லது 4 எண்களோ உங்களுக்கு கொடுத்துக்க போறாங்க அதுல மூன்றுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை ஒண்ணுக்கு மட்டும் தவற போது அது என்னன்றதை கண்டுபிடிச்சு நீ என்ன பண்ணணும் வெளியே ரிமூவ் பண்ணிடணும் இதுதாங்க தப்பு இதுதான் அந்த கூட்டத்தோட சேராதது கூட்டத்தில் ஒரு கருப்பாடு அப்படின்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரி கருப்பாடு வசி மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி எல்லாரும் ஒரு ரிசம்பிள் சேமா இருக்கும்போது ஒண்ணு மட்டும் அந்த கூட்டத்தோட சம்மந்தப்படாத இருக்கும் அது எதுன்றதை கண்டுபிடிச்சு நீ வெளியே தள்ளிடணும் அதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது ஈஸியான ஒரு டாபிக் ஆனா இது ஏன் சில பேர் அப்படி குழப்பிக்கிறாங்கன்னு தெரியல அதுக்கான ஒரு கிளாரிபிகேஷன் தான் நீங்க நம்ம வீடியோல பார்க்க போறோம் எவ்வளவு क्वेश्चंस மேக்ஸிமம் முடியுமோ இந்த வீடியோல பார்த்துடலாம் ஓகேங்களா குட் சோ இதுல ரொம்ப ஈஸி எதுன்னு பாத்தீங்கன்னா ஆல்பபெட்ஸ்ங்க இது ரெண்டுமே ஈஸி தான் எனக்கு தெரிஞ்சு ஜெனரல் திங்ஸும் ஈஸி தான் ஆல்பபெட்ஸும் ஈஸி தான் ஆனா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எழுதக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே பதில் எதுல ஒத்து போயிடும் ஆல்பபெட்ஸ்ல எந்த மிஸ்மேட்சும் வராது நான் என்ன லாஜிக் திங்க் பண்றேனோ அதே தான் நீயும் திங்க் பண்ணுவேன் அந்த அளவுக்கு நமக்கு லாஜிக் ஒத்து போயிடும் எந்த விதமான மிஸ்மேட்ச் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வராது ஆனா ஜெனரல் திங்ஸ் இந்த பொதுவான ஒரு சில விஷயங்கள் சொல்றல இதுல ஈஸியான ஒண்ணு கேட்டா சொல்லலாம் இப்போ இதுக்கு ஈஸியான இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒவ்வொரு டாபிக் வரும்போது இதை ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஆனா என்ன இதுல மிஸ்மேட்ச் ஆகும் பாத்தா நான் ஒரு சிந்தனையில அதை யோசிச்சிருப்பேன் நீ ஒரு சிந்தனையில யோசிச்சு ஏன் இதுவா இருக்க கூடாதா அப்படின்னு சில இடங்கள்ல கருத்து வேறுபாடு ஏற்படலாம் ஆனா நீயும் நானும் நினைக்கிறது மேட்டர் இல்ல கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணாம அவன் எந்த இதுல யோசிச்சு வச்சிருப்பாங்க கொஸ்டின் அவங்க அப்படின்னு அவங்களுடைய திங்க் ஆஃப் மைண்ட்ல இருந்து தான் யோசிச்சிருக்கணும் அவங்க எந்த செட்ல வச்சிருப்பாங்க இப்படி யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு வச்சு நீ கண்டுபிடிக்கணும் அதுதான் ஜெனரல் திங்ஸ் அதாவது இது ஒண்ணுமே இல்ல 4 பொதுவான பொருட்களை கொடுப்பான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் ஃபர்ஸ்ட் தமிழ்லயே சொல்லிடுறேன் சூரியன் நிலவு பூமி வேணாம் சூரியன் நிலவு நட்சத்திரம் கடல் இந்த மாதிரி கொடுக்கிறோம் இந்த மாதிரி ஒரு 4 பொதுவான பொருள் ஜெனரல் திங்ஸ்னா இது 4 பொதுவான பொருள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் நீயும் பார்த்திருப்ப நானும் பார்த்திருப்பேன் நீயும் கேள்விப்பட்டிருப்பேன் நானும் கேள்விப்பட்டிருப்பேன் இப்ப இதுல சூரியனை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிலவை கேள்விப்பட்டிருப்பீங்க நட்சத்திரத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க கடலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப இதுல 3 இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை ஒன்றுக்கு மட்டும் தவறும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியன் நிலவு நட்சத்திரம் எல்லாமே வானத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஆனா கடல் பூமியில இருக்கக்கூடிய ஒரு பொருள் கீழே இருக்கும் சோ அதனால கடல் தான் சார் ஒற்றுமையில தவறுது அதனால வெளியேற்றுற இது ஈஸியா முடிஞ்சிருச்சு உனக்கும் எனக்கும் சேம் கருத்து ஒத்து போச்சு ஆனா சில கேள்விகளுக்கு உன் கருத்தும் என் கருத்தும் மாறலாம் அப்படி மாறக்கூடிய கருத்துக்கள் என்ன அது ஏன் அப்படின்றத நீ யோசிச்சு அந்த இடத்துல மட்டும் நீ கொஞ்சம் சுதாரிச்சுட்டேன்னா ஈஸியா அந்த கேள்வியை சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் ஆல்பபெட்ஸ் A to Z லாஜிக்கே அந்த A to Z குள்ளதான் ஒளிஞ்சிருக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 26 எழுத்துல தான் இருக்கும் அதனால இதுல உனக்கு எனக்கும் கருத்து வேறுபாடே வராது ஓகேவா அது எப்படி இருக்கும் கேள்வின்றத நான் சொல்லிடுறேன் ஆல்பபெட்ஸ் பொறுத்தவரையும் ஜெனரல் திங்ஸ் யோசிச்சிட்டீங்களா இந்த மாதிரி 4 பொருள் கொடுக்க போறோம் அந்த 4 பொருள்ல எது தப்போ அதுதான் ஆல்பபெட்ஸ்க்கு கேள்வி எப்படி இருக்கும்ன்றத சொல்லிடுறேன் பாத்துக்கலாமா இப்ப ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல எப்படிலாம் கேள்விகள் இருக்கும்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நம்ம யோசிச்சாதான் பார்க்கும்போது உங்களுக்கு லாஜிக் நான் சொல்றது கரெக்டா இருக்கும் ஆல்பபெட்ஸை பொறுத்தவரையும்
ஏபிசிடி அந்த ஏ டு ஜெட்ல தான் கேள்வி இருக்குமே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்பபெட்ஸை பொறுத்தவரைக்கும் உஷாரா இருக்க வேண்டியது வவ்வல்ஸ். ஏபிசிடி இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள். சோ வவ்வல்ஸ் என்னென்ன? ஏ, இ, ஐ, ஓ, யு. இதை தவிர்த்து மிச்சம் இருக்கிற எழுத்துக்கள்லாம் என்ன? கான்சனன்ட்ஸ். ஓகேங்களா? மிச்சம் இருக்கிற எழுத்துக்கள்லாம் கான்சனன்ட்ஸ். இதுதான் வவ்வல்ஸ். அப்ப உங்களுக்கு ஒரு 4 இங்கிலீஷ் லெட்டர் கொடுக்கறான். ஏ, இ, யு, பி. இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் லெட்டர்ஸ் கொடுக்கறானா, இப்போ நீ இத பாப்ப. ஏன்றது வவ்வல், ஈன்றது வவ்வல், யூன்றது வவ்வல். பி வவ்வல் கிடையாது. சோ பி ய வெளியேத்தற. இல்லையா? பி, எஃப், ஜி, ஏ இந்த மாதிரி கொடுக்கறான். இப்படி கொடுக்கும்போது பி, எஃப், ஜி ல கான்சனன்ட்ஸ், ஏன்றது வவ்வல், அதனால வெளியேத்தற. சோ உங்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி சிங்கிள் லெட்டர், அதாவது ஒரு லெட்டரா வச்சு கேள்விகள் கொடுத்தா எப்படி இருக்கும்ன்றத கவனிச்சுக்கோங்க. ஒரு லெட்டரா வச்சு கேள்விகள் கொடுத்தா ஏ, இ, யூ, பி ன்னு கொடுத்திருக்கானா, சோ இதெல்லாம் வவ்வல், இது மட்டும் கான்சனன்ட். இப்படி கொடுத்திருந்தா இதெல்லாம் கான்சனன்ட், இது மட்டும் வவ்வல். இப்படி இருந்திருக்கலாம் ஒரு லாஜிக். அப்படி இல்லையா? சிங்கிள் லெட்டர்ல சிங்கிள் லெட்டர்மா நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னது? சிங்கிள் லெட்டர். ஆல்ரெடி நான் கோடிங் டிகோடிங் டாபிக் எடுக்கும் போதே உங்களுக்கு கத்து கொடுத்தேன் ஏபிசிடி எப்படி எழுதணும்னு. அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு பார்க்கிறதுக்கு ஈஸியாவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொடுக்கறான். எஸ், டி, யூ, ஒய் இந்த மாதிரி கொடுக்கறான். இப்ப பாருங்க இதுல எது வெளியே போகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா டி தான் வெளியே போகும். ஏன் அப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒய்ன்றது ஏபிசிடில 25வது வார்த்தை. ஒய்ன்றது ஏபிசிடில 25, யூன்றது ஏபிசிடில 21, டீன்றது ஏபிசிடில 20, எஸ்ன்றது ஏபிசிடில 19. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்கள் கொண்ட இலக்கங்கள். கரெக்டா? ஆனா இது மட்டும் இரட்டைப்படை இலக்கங்கள். அதனால அதை நான் வெளியே தள்ளுறேன். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் லெட்டர் கொடுத்தா ஒன்னு வவல் கான்செப்ட் வச்சிருப்பான், அல்லது ஏபிசிடியுடைய கரண்ட் பொசிஷன் என்னவோ அதை வச்சு சால்வ் பண்ணிருப்பான். இவ்வளவுதாங்க, சிம்பிள். அடுத்தது வேற எப்படி சார் கேட்கலாம்? இது சிங்கிள் லெட்டருக்கு ஓகே சார். இப்போ எனக்கு டபுள் லெட்டர்லாம் கேட்கறோம், என்ன சார் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இப்போ AZ ஒரு ஜோடி, நான் வேற எடுக்கிறேன், DW ஒரு ஜோடி, GS ஒரு ஜோடி, IR ஒரு ஜோடி. இந்த மாதிரி 4 ஜோடிகள் வைக்கிறேன். இப்போ நான் ஏபிசிடியை கோடிங் டிகோடிங் நடத்தும் போது ஒரு மாடல் எழுத சொன்னேன். அந்த மாடல் எழுதுனா ஈஸியா பார்த்து சொல்லிடலாம்னு சொன்னேன். எப்படின்னா ஏவினுடைய ஆப்போசிட் லெட்டர் தான் எதுங்க? Z. முதல்ல இருந்து என்னும் போது A ஃபர்ஸ்ட் லெட்டர்னா பின்னாடி இருந்து என்னும் போது Z தான் ஃபர்ஸ்ட் லெட்டர். அந்த மாதிரி D னுடைய ஆப்போசிட் லெட்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா W. I னோட ஆப்போசிட் லெட்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா R. ஆனா அந்த G க்கு ஆப்போசிட் லெட்டர் என்ன வந்திருக்கணும்னா T வந்திருக்கணும். ஆனா என்ன போட்டிருக்கான்? S போட்டிருக்கான். அதனால அது வெளியே போகுது. இந்த மாதிரி ஆப்போசிட் லெட்டரை வச்சு க்ளூ கொடுக்கலாம். சோ இதுவும் ஒரு மாடல் தான். அடுத்தது வேற மாடல் என்ன இருக்கும் சார்? இதுக்கு ஓகே, இதுக்கு வேற மாடல் என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடியவே இப்படி எழுதியிருப்பான். A B C D P Q R S M N O P U V W X. இப்போ இங்க பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறான், 4 லெட்டரா கொடுக்குறான். சோ இந்த மாதிரி 4 லெட்டரா உங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஏபிசிடியை போய் பாருங்க, அதுல பார்த்தாதாங்க ஒரு சொல்யூஷனே வரும். இப்போ A க்கு அடுத்து B லெட்டரா, B க்கு அடுத்து C லெட்டரா, C க்கு அடுத்து D லெட்டர். இது ஒரு ஆர்டர்ல எழுதிருக்கான். இங்க போய் இப்படி வந்து இப்படி எழுதிருக்கான். அதே மாதிரி P க்கு அடுத்து Q, Q க்கு அடுத்து R, R க்கு அடுத்து S. இது ஒரு ஆர்டர்ல எழுதிருக்கான். அதே மாதிரி M க்கு அடுத்து N, N க்கு அடுத்து O, O க்கு அடுத்து P. இது ஒரு ஆர்டர்ல எழுதிருக்கான். அதே மாதிரி U V W X. இப்ப பாருங்க, இதெல்லாம் ஒரு மாதிரி ஆர்டர்ல வருது. ஆனா இது மட்டும் எதனா ஆர்டர்ல வருதா? அப்ப இது தவறு. அப்ப UVWXன்றது தவறு, அதுதான் வெளியே போகுது. இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல எழுதி அது மூலமாவும் வெளியே போலாம் ஏபிசிடியை பொறுத்த வரையும். அப்படி இல்லையா E G T V W X S U இந்த மாதிரி எழுதியிருக்கான். இப்ப இந்த மாதிரி ஒரு ஜோடி கொடுக்கறானா இதுல எது வெளியே போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, E க்கும் G க்கும் எத்தனை லெட்டர் கேப் இருக்கு? F ன்ற ஒரு லெட்டர் தான் கேப் இருக்கு. T க்கும் V க்கும் U ன்ற ஒரு லெட்டர் தான் கேப் இருக்கு. W க்கும் X க்கும் கேப்பே இல்ல. S க்கும் இதுக்கும் T ன்ற ஒரு லெட்டர் தான் கேப் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு லெட்டர் விட்டு எழுதிருக்கான். இத மட்டும் எந்த லெட்டருமே விட்டு எழுதல. அப்ப WX தான் வெளியே போகுது. இந்த மாதிரி சிம்பிளா தான் இருக்குமே. அவ்வளவு சிம்பிளா தான் ஏபிசிடில இருந்து क्वेश्चन கேட்பா. எல்லா லாஜிக்குமே நீங்க பார்த்த ஏபிசிடில தான் ஒளிஞ்சிட்டு இருக்கும். அதனால ஈஸியா கிளியர் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். சோ அடுத்தது 3வது டைப் என்னன்னு சொன்னேன்? எண்கள்னு சொன்னா இப்ப நம்ம எண்களுக்கு என்ன இருக்கும், எப்படி இருக்கும்ன்றத பார்த்துடலாம். நம்பர்ஸ்
எண்கள். கணித எண்களை வச்சுதான் கேள்விகள் இருக்கும். சோ இருக்கிறதுலே கொஞ்சம் டஃப்பான டாபிக். ஏன்னா எல்லாருக்குமே மேக்ஸ் அவ்வளவு சுலபமா வந்துட போறது இல்ல. அதனால மேக்ஸை மட்டும் நீங்க யோசிச்சு ஒழுங்கா பண்ணணும். சோ இதுல என்னென்னலாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும்னு பாத்தீங்கன்னா, பிரைம் நம்பர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பிரைம் நம்பர், ஏன்னா இது கேள்வியே வந்து பிரைம் நம்பர், பகா எண்கள், இதை வச்சு கேள்விகள் கொடுத்திருப்பான். பகா எண்கள் அல்லது வர்க்கம், ஸ்கொயரை வச்சு கேள்வி கொடுத்திருப்பான். ஓகேங்களா? இதுவும் இல்லைன்னா டேபிள், வாய்ப்பாடை வச்சு கேள்வி கொடுத்திருப்பான். இதை தவிர்த்து வேற எதுக்கு போயிருப்பானா, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தலுக்கு தான் போயிருப்பான். சோ எண்களை பொறுத்தவரை இவ்வளோத்தையும் கத்துக்கணும். முதல்ல பிரைம் நம்பர்னா என்ன, பகா எண்கள்னா என்ன, பகா எண்களுக்கான டெபினிஷன் என்ன, அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எண் தன்னாலையும் ஒன்னாலையும் மட்டுமே வகுப்பட்டால் அதுதான் என்ன, பகா எண். பாதி பேருக்கு பகா எண்ணாலே என்னன்னு தெரியறது இல்ல. இப்போ 3ன்றது பகா எண்ணா? ஆமா, ஏன்னா 3ன்ற இந்த நம்பரை நான் 1ஆல அடிக்க முடியும். 1ஆல அடிச்சா 3ன்னு கிடைக்கும். இதே நம்பரை 3ஆல அடிச்சா 1ன்னு கிடைக்கும். அதாவது அடிக்க டிவைட் பண்ணும் போது எனக்கு ஒரு முழுமையான எண் கிடைக்கும். அதுதான் பகா எண். புரியுதா? இதே நான் 3 2ஆல அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன கிடைக்கும், 1.5. 1.5ன்றது முழு எண்ணா? இல்ல. 1.5 கண்ணா அப்படின்னா பாதி பாதியாதுன்னு சொல்லுவோம். அப்போ 1.5ன்றது என்ன, முழு எண் கிடையாது. அப்போ 3 2ஆல முழுமையா வகுக்க முடியுமானா முடியாது. அப்போ 3ன்றது பகா எண், அதாவது 1ஆலையும் அதாலையும் மட்டும்தான் வகுப்படும். அதே மாதிரிதான் 5ன்றது 1ஆல வகுப்படும், 5ஆல மட்டும்தான் வகுப்படும். 7ன்றது 7ஆலையும் 1ஆலையும் மட்டும்தான் வகுப்படுமே. அதனால பகா எண்கள். முதல்ல பகா எண்கள் என்னென்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாதி பேர் என்ன பண்றீங்கன்னா பகா எண்ணால என்னன்னு தெரியலன்றாங்க. சோ அது ரொம்ப 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 தவறு. பகா எண்ணா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ கீழே நீங்க அந்த ஹோம்வொர்க்கை கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணி போடணும். ஏன்னா 1ல இருந்து 50க்குள்ள எத்தனை பகா எண்கள் இருக்கு அப்படின்றத நீங்க அந்த நம்பர் என்னன்றதையும் நீங்க என்ன பண்றீங்க, கமெண்ட் செக்ஷன்ல போடுறீங்க. என்னென்னலாம் பகா எண் இருக்கு, எதுல இருந்து எதுக்குள்ள, 1ல இருந்து 50க்குள்ள. ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் நீங்க தெளிவாவீங்களே. நான் இப்ப வந்து 1ல இருந்து 20க்குள்ள வேணா எழுதி போடுறேன். 1 to 20க்குள்ள நானே எழுதி போட்டுறேன். 1 to 20க்குள்ள 2ன்றது ஒரு பகா எண். இருக்கிற இரட்டைப்படை எண்கள்லே, அதாவது ஈவன் நம்பர்ஸ்லே 2 மட்டும்தான் பகா எண். ஏன்னா 2 மட்டும்தான் 1ஆல வகுப்படும், திருப்பியும் 2ஆல வகுப்படும். மத்த எல்லா நம்பருமே இரட்டைப்படை எண். இப்ப 4ன்றது ஒரு இரட்டைப்படை எண், 6ன்றது ஒரு இரட்டைப்படை எண், 8ன்றது ஒரு இரட்டைப்படை எண். இதெல்லாம் 1ஆலையும் வகுப்பட்டுரும், 2ஆலையும் வகுப்பட்டுரும், அதுங்களாலையும் வகுப்பட்டுரும். அப்ப இதெல்லாம் வந்து பகா எண் கிடையாது. ஏன்னா எல்லா ஈவன் நம்பருமே எதால வகுப்பட்டுரும், 2ஆல வகுப்பட்டுரும். அப்ப 2ன்ற நம்பர் வந்து எல்லாத்தையுமே வகுக்கிறதுனால எந்த இரட்டைப்படை எண்களும் பகா எண்கள் கிடையாது. பகா எண்ணால எதுதான், ஒற்றைப்படை எண் தான் வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இருக்கக்கூடிய பகா எண்கள்ல ஒரே ஒரு இரட்டைப்படை பகா எண் எது, 2. அது மட்டும் தான். மத்த எந்த இரட்டைப்படை எண்களும் பகா எண்கள் கிடையாது. எல்லாமே பகு எண்கள் தான். சோ பிரைம் நம்பர் இல்ல, எல்லாமே நான் பிரைம் நம்பர்ஸ் தான். இங்கிலீஷ்லயும் சொல்லிடுறேன். இப்ப இது மட்டும் கவனிச்சுக்கோங்க. 1ல இருந்து 20க்குள்ள என்னென்ன பிரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு. 2ன்றது ஒரு பிரைம் நம்பர், 3ன்றது ஒரு பிரைம் நம்பர். வேணும்னா இதை நீ செக் பண்ணிக்கோ. பிரைம் நம்பர்ஸ் என்ன பண்ற, செக் பண்ணிக்கோ. அது 1ஆல வகுப்படணும், தன்னால வகுப்படணும் அப்படின்றத நீ வேணா செக் பண்ணிக்கோ. இந்த நம்பரால மட்டும் டிவிசிபிள் ஆகும், அகைன் 1ஆல மட்டும் டிவிசிபிள் ஆகும். 2 3 5 7 11 13 17 19. அப்போ 1ல இருந்து 20க்குள்ள இத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. அதாவது 8 பிரைம் நம்பர் இருக்கு. 1 நான் எப்பவுமே கணக்கு எடுத்துக்கிறதுல விட்டுருவேன். சோ இத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. என்னன்னா 2 3 5 7 11 13 17 19 8 பிரைம் நம்பர் இருக்கு. இதுக்கு மேலேயும் இருக்கும். வேணும்னா அதை நீங்க என்னன்றதை கண்டுபிடிச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். சோ பிரைம் நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா கேள்விகள் இப்படி கேட்பான். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், 11 13 18 17 இப்படி ஒரு நம்பர் வைக்கிறான் உனக்கு. இதுல எதுடா வெளியே போகுதுன்னு கேட்டா 11ன்றது பிரைம் நம்பர், 13ன்றது பிரைம் நம்பர், 17ன்றது பிரைம் நம்பர். அப்ப 18 தான் என்ன ஆகுது, வெளியே போகுது. அவ்வளவுதான், சொல்லிட்டு போயிடணும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணுக்கு பிரைம் நம்பர் பிளிங்க் ஆகணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது ஸ்கொயர் மதிப்பெண்கள். ஸ்கொயர் மதிப்பெண்கள் 1ல் இருந்து 20 வரையும் கட்டாயம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க. ஏன்னா 1ல இருந்து 20 வரையும் தெரியலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம ஸ்கொயர் படிக்க ஏன்னா வர்க்கம் மூலம் வர்க்கம் காணும்னு சொல்ல போறோம். அதனால ஈஸியான ஒரு கேள்வியை நீங்க தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, வர்க்கம் 1ல இருந்து 20 வரையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பகுத்தறிதல் கேள்வியில இதுக்குள்ளதாங்க கேட்பான், வேற எதுவும் ரொம்பலாம் கஷ்டமா கேட்க மாட்டான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கேள்வி இப்படி கேட்கிறான், 9 25 36
49. இப்படி கேட்கிறான் ஒரு கேள்வி. இந்த கேள்வியை பார்த்தோம் எது இதுல தவறான எண்ணுன்னு கேட்கிறான். 9, 25, 36, 49 எல்லாமே எதன் மதிப்பெண் தான்? வர்க்கங்கள் தான், ஸ்கொயர்ஸ் தான். இந்த 9ன்றது 3 ஸ்கொயர் வேல்யூ, 25ன்றது 5 ஸ்கொயர் வேல்யூ, 36ன்றது 6 ஸ்கொயர் வேல்யூ, 49ன்றது 7 ஸ்கொயர் வேல்யூ. கரெக்டாமா? கரெக்டா? இது 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 7 ஸ்கொயர். இப்ப பார்த்தாலே தெரியுது இதெல்லாம் ஒற்றைப்படை எண்களின் ஸ்கொயர் மதிப்பு. இந்த 9, 25, 49 என்ன? ஒற்றைப்படை எண்களின் ஸ்கொயர் மதிப்பு. ஆனா இந்த 36ன்றது ஒரு இரட்டைப்படை எண்ணின் ஸ்கொயர் மதிப்பு. அதனால நான் எதை வெளியேற்றுறேன்? 36 வெளியேற்றுறேன். ஓகேவா? இப்படி யோசிக்கலாம். கரெக்டா? இதே நேரத்துல கேள்வி இப்படி மாத்தி வைக்கலாம். அதே நம்பர் தான் கொஞ்சம் மாத்தி கொடுக்குறேன். 9, 25, 36, 48 இந்த மாதிரி வச்சுட்டான். 9, 25, 36, 48 இப்பயும் ஸ்கொயர் மதிப்பு தான். ஆனா இந்த 48க்கு பதிலா என்ன வந்திருக்கணும்? 49 வந்துருந்துச்சுன்னா அது ஸ்கொயர். ஆனா இங்க 7 ஸ்கொயர் பதிலா என்ன எழுதிருக்கான்? 48 எழுதிருக்கான். அப்ப நான் எதை வெளியேற்றுவேன்? 48 வெளியேற்றுவேன். இப்ப இதெல்லாம் ஸ்கொயர், அது மட்டும் ஸ்கொயர் இல்ல அப்படின்னு வெளியேற்றுவேன். கேள்வி எப்படி வேணா கேட்கலாம். இதுக்கு முன்னாடி நான் என்னைக்கு வச்சிருந்தேன்? ஒற்றைப்படை எண்களுடைய ஸ்கொயரையும் இரட்டைப்படை எண்ணுடைய ஸ்கொயரையும் ஒண்ணா வச்சிருந்தேன். அதனால இரட்டைப்படை எண்ணுன்னு சொல்லிட்டு அதை மூவ் பண்ணேன். இங்க என்ன பண்ணிருக்கேன்? 3 ஸ்கொயர் வேல்யூ வச்சிருக்கேன், 1 மட்டும் ஸ்கொயர் வேல்யூ இல்ல. அதனால 48 வெளியேற்றுறேன். குட். இப்ப இது வரையும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போ பிரைம் நம்பரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வர்க்கம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது டேபிள்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வாய்ப்பாடு தேர்வுனா எதுவுமே பண்ண முடியாது. இப்ப 18, 27, 45, 35 இந்த மாதிரி கொடுக்குறான்னா பார்த்தவனே தெரியணும். 18, 27, 45 ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்ன ஒற்றுமை அப்படின்றது பார்த்தோன்னே தெரியணும். ஏன்னா இந்த எண்கள் அனைத்துமே 9ஆல வகுப்படும். கரெக்டா? கூட்டி பாரு, 9 வருது பாரு. இதை கூட்டினா 9, இதை கூட்டினா 9, 4, 5 கூட்டினா 9. உனக்கு பெருக்கதான் வாய்ப்பாடுதான் தெரியலனா இதை கூட்டி பாரு, 9, 9 வருதா? ஆனா 35ல 9 வருதான்னா கிடையில, 8 தான் வருது. அப்ப இது இல்ல, இதுதான் வெளியே போகும். மற்றது அனைத்துமே 9ஆல வகுப்படக்கூடிய ஒரு எண். இதே கேள்வி வித்தியாசமா 63, 84, 77, 52 இப்படி வைக்கிறான். இந்த மாதிரி வச்சானா பார்த்தோன்னே சொல்லலாம் எல்லாமே எதால வகுப்படும்? 7ஆல வகுப்படும். கரெக்டா? 7வது வாய்ப்பாடு 12, 84, 11, 77, 9, 63. ஆனா இது மட்டும் 7ஆல வகுப்படாது. சோ 52 தான் வெளியே போகுது. பார்த்தோன்னே சொல்லிட்டு போயிடலாம், வாய்ப்பாடு நல்லா தெரிஞ்சா. ஓகேவா? சோ வாய்ப்பாடு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 12வது வாய்ப்பாடு வரையும் படிங்க. ஏன்னா எக்ஸாம் மேக்ஸ் பொறுத்தவரையும் அது யூஸ் ஆகும். ஓகேங்களா? 12வது வாய்ப்பாடு வரையும் படிங்க. அது வரையும் படிச்சாதான். நான் சொல்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1ல இருந்து 50 வரையும் இருக்கக்கூடிய பகா எண்கள் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோ. 1ல இருந்து 50 வரையும் இருக்கக்கூடிய பகா எண்கள் தெரிஞ்சிருக்கணும். 1ல இருந்து 20 வரையும் இருக்கக்கூடிய வர்க்கம் தெரிஞ்சிருக்கணும். 1ல இருந்து 12 வரையும் டேபிள்ஸ் வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும். இதை தவிர்த்து என்ன கேட்பானா? பிளஸ் மைனஸ் இன்டூ டிவிஷன் இதுதான் கேட்பான். இது எப்படி சார் கேட்பான்? அதெல்லாம் எப்படி வச்சிருப்பான் உள்ள லாஜிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 4 எண் கொடுக்கலாம். இங்க பாருங்க, 5, 5, 5, 5, 5, 3, 2, 0, 6, 4, 2, 3, 3, 2, 1, 0 இந்த மாதிரி ஒரு கேள்வி கொடுக்கலாம். இந்த மாதிரி 5 சார் இது எந்த வாய்ப்பாடுமே எனக்கு தெரியாது, எப்படி வந்திருக்கும்னு எனக்கு தெரியாது. 4 நம்பர் கொடுத்தாதான் ஈஸியே. 3 நம்பர் 4 நம்பர்ல கொடுத்தா ஈஸிங்க. ரொம்ப எல்லாம் பயப்படாதீங்க. இது 4 நம்பர் இருக்கணும்னே பயந்துடாதீங்க. ஐயோ என்னடா 4 நம்பர் இருக்கேன்ட்டு. முதல்ல இதெல்லாம் கூட்டணும். 4 நம்பர் இருந்தா என்ன பண்ணுங்க, உடனே கூட்டி பாருங்க. 5 + 5 10, 10 + 5 5, 5 + 5 20. அப்ப இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு என்ன வருது? 20 வருது. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 5 + 3 8, 8 + 2 10. இது எல்லாத்தையும் கூட்டினா 10 வருது. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 6 4 10, 12, 12 ஒரு 3 5. இது எல்லாத்தையும் கூட்டினா 5. இதை கூட்டுங்க. 3 2 5 6. இப்ப பார்த்தாலே சொல்லிடலாமா? இது 5ஆல வகுப்படும், 5ஆல வகுப்படும், 5ஆல வகுப்படும். இது 5ஆல வகுப்படுமா? படாது. அப்ப எது வெளியே போகுது? 3210 வெளியே போகுது. குட். புரிஞ்சுதுங்களா? ஈஸி தான். குட். சரி, அடுத்தது 4 நம்பர் இருந்தா உடனே பயந்துடாதீங்க, கூட்டி பாருங்க, முடிஞ்சிடும். இல்லையா அந்த 4 நம்பர்ல எப்படி கான்செப்ட் வைப்பான்னு சொல்றேன் பாருங்க. 3 2 0 6, 4 2 0 8, 5 2 1 0, 6 2 1 8 இந்த மாதிரி வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஐயோ சார் இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? கூட்டணுமா? கூட்டி பாரு. கூட்டி உனக்கு எதனா ஒத்து வரலன்னா இப்படியும் வச்சிருப்பான். இப்ப 3 2 பெருக்குனா என்னமாவது? 3 2 6. அதாவது முதலில் இருக்கக்கூடிய 2 எண்களை பெருக்கினால் அடுத்து வரக்கூடிய 2 எண்கள் வரும். அப்ப 3 2 6, 4 2 பெருக்குனா 8,
வருதுங்களா? 4 2 8, 5 2 பெருக்குனா 10, ஐரன் 10, 6 2 பெருக்கிருந்தா நமக்கு என்ன வந்திருக்கணும்? 12 வந்திருக்கணும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்கான்? 18. அப்ப 4 நம்பர்லாம் கொடுத்தா நீ பயப்படாத. பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாத்தையும் கூட்டினா எதனா ஒண்ணு வரணும் காமனா, இல்லையா இந்த மாதிரி பெருக்குனா வரணும். இவ்வளவுதான் லாஜிக் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. அதனால பயந்துடாதீங்க. ஓகேவா? சரி, இப்போ இவ்வளவுதான். 3 நம்பர் கொடுத்தாலும் இதே மாதிரி தான் கூட்டி தான் பார்க்கணும். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் क्वेश्चंस பார்க்க போறோம். இப்போ நான் நடத்தினதுல இந்த 3 டாபிக்கோ இதை வச்சு கொஞ்சம் क्वेश्चंस பார்க்கலாம். அந்த क्वेश्चंसல உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எனக்கு அப்பவே கேட்டுருங்க கமெண்ட் செக்ஷன்ஸ்ல, நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஓவராலா பிராக்டிஸ் கிடைச்சிடும். சோ இந்த பகுத்தறிதல் கேள்வி இனிமே ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். குட், பார்த்துடலாங்களா? ஓகே, நம்ம இப்போ வந்து எக்ஸசைஸ் கணக்கு போக போறோம். முதல்ல நான் சொன்ன அந்த ஜெனரலான வார்த்தைகள் அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். முதல் கேள்வி பாருங்க, ஜனவரி, மே, ஜூன், ஜூலை, இந்த மாதிரி ஒரு 4 வார்த்தை கொடுத்திருக்கான். ஜனவரி, மே, ஜூன், ஜூலை. உங்களுக்கு ஆப்ஷன் ஏ பி சி டி தான் கொடுத்திருப்பான். நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இங்க வந்து நான் தனித்தனியா ஒண்ணா எழுதி போட்டிருக்கேன். இப்ப ஜனவரி, மே, ஜூன், ஜூலை, இதுல எது வெளியே போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி, மே, ஜூன், ஜூலை எல்லாம் ஒற்றுமை இருக்கு. இந்த மாதிரி மாதங்கள் கொடுத்தாலே ஃபர்ஸ்ட் அந்த மாசத்துல எத்தனை நாள் இருக்குன்னா உங்க கணக்கு வரணும். ஜனவரியில 31 நாள் இருக்கு, மேல 31 நாள் இருக்கு, ஜூன்ல 30 நாள், ஜூலைல 31 நாள். பார்த்தாலே தெரிஞ்சிடுவா. இப்போ எது வெளியே போவோம்? ஜூன் தான். ஏன்னா ஜூன்ல மட்டும்தான் 30 நாள் இருக்கு. மத்த எல்லா மாசத்துலயும் எத்தனை நாள் இருக்கு? 31 நாள் இருக்கு. ஈஸியான கேள்வி, இதெல்லாம் கேட்டிருக்கான் எக்ஸாம்ல. ஓகேவா? அப்ப மாதங்கள்னு கொடுத்தாலே கண்ணு முன்னாடி எது வரணும்? நாட்கள். அடுத்தது தேவாலயம், மசூதி, கோவில், மடம். சர்ச்னு கொடுத்துருக்கணும். அதனுடைய நல்ல ஒரு வேர்ட் தான் வந்து கேத்தட்ரால். கேத்தட்ரால், மாஸ்கியூ, டெம்பிள், மோனஸ்டரி. சோ பார்த்தோன்னே தெரியும். தேவாலயம் கிறிஸ்தவர்கள் தொழுகைக்கூடிய ஒரு இடம், மசூதி முஸ்லிம்களுக்கான இடம், கோவில் இந்துக்களுக்கான ஒரு பிளேஸ். ஆனா மடம்ன்றது போய் தியானம் பண்ணக்கூடிய ஒரு இடம். எம்மதத்தாரம் சார்ந்தவரும் அங்க வரலாம். அப்போ இதெல்லாமே ஒவ்வொரு சர்டைன் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் வந்து போயிட்டு என்ன பண்ணுவாங்க? வழிபடக்கூடிய ஒரு இடம். மடம் மட்டும் அப்படி கிடையாது. அப்ப நான் எதை வெளியே தள்ளுவேன்? மோனஸ்டரி, மடம வெளியே தள்ளுவேன். அப்ப இந்த 4த்துல ஒத்து போகாதது மடம் தான். குட். சோ அடுத்தது கன்று, குட்டி, கூலிக்காரன், வாத்துக்குஞ்சு. ஓகேவா? இங்கிலீஷ்ல பாருங்க, காஃப், கவ், ஹயர்லிங், டக்லிங், இந்த மாதிரி கொடுத்திருக்கான். சோ இது பார்த்தாலே சொல்லிடலாம். கன்றுன்றது பசுவினுடைய குட்டி, பசுவினுடைய குட்டி, குட்டி மாடு. அதை வந்து கன்று, காஃப்னு சொல்லுவாங்க. நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, எதுவா இருந்தாலும் குட்டி என்னன்னு சொல்லுவாங்க? நாய், டாக் ஆர் கேட், எதுவா இருந்தாலும் என்னன்னு சொல்லுவாங்க? கப், கப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சோ குட்டி. வாத்து குஞ்சுன்றது டக்குனுடைய சின்ன குஞ்சுங்களை என்ன சொல்லுவாங்க? டக்லிங், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா கூலிக்காரன்றது ஒரு மனித இனத்தை சேர்ந்தவங்க. அப்ப எது வெளியே போகுது? ஹயர்லிங், கூலிக்காரன் வெளியே போகுது. குட். சோ தி 4th क्वेश्चन, சீரகம், நிலக்கடலை, லவங்கம், மிளகு. சோ கியூமின், கிரவுண்ட்நட், சின்னமன், பெப்பர். பார்த்தாலே சொல்லிடலாம். சீரகம், நிலக்கடலை, லவங்கம், மிளகுனா இந்த லவங்கமும் சரி, மிளகும் சரி, சீரகமும் சரி வாசனை பொருட்கள். சமையல்ல வாசனையை கூட்டி தரத்துக்கும் ஜீரணத்துக்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விதமான ஐட்டம்ஸ். ஆனா நிலக்கடலைன்றது வாசனை பொருள் கிடையாது, கிரவுண்ட்நட். அதனால கிரவுண்ட்நட் வெளியே போகுது. குட். இப்ப இதெல்லாம் வெளியே போயிடுச்சு, காரணத்தோட சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது 5th क्वेश्चन, ரத்தம், எலும்பு, குருத்தெலும்பு, தசைகள். பிளட், போன்ஸ், கார்டிலேஜ், மசில்ஸ். மசில்ஸ் தான் வெளியே தெரியும். இப்படி நம்ம ஹார்ம்ஸ் மடிச்சு காமிச்சா மசில்ஸ் தெரியும். எனக்கு தெரியல, உங்க எல்லாருக்கும் தெரியும். சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மசில்ஸ், தசைகள் தான் என்னது? வெளியே போகுது. மத்தது எல்லாமே வந்து உள்ள இருக்கக்கூடியது, உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய பார்ட்டிகள். சோ தசைகள் தான் இதுல வெளியே போகுது. அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் சொல்லி தான் வெளியேற்றிருக்கேன். இதுல நாட்கணக்க பார்த்தேன், இதுல யார் யாருடைய கம்யூனிட்டி பீப்புளுடைய தொழுகக்கூடிய இடங்களை பார்த்தேன், இதுல வந்து மனித இனத்தினால வெளியே தள்ளினேன், இதுல வாசனை பொருட்கள்ல இருந்து வெளியே தள்ளினேன், இதுல உள்ள இருக்கிறது வெளியில இருக்கிறத வச்சு டிஃபரன்சியேஷன் கண்டுபிடிச்சு வெளியே தள்ளேன். அப்போ இதனுடைய பதில்கள் எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஒத்து போயிடுச்சு. நான் நினைச்சது நீ நினைச்சது கரெக்டா தான் இருக்கும். எனக்கு நீங்களே கூட கண்டுபிடிச்சிருப்பீங்க கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னே. சோ இப்ப அடுத்தடுத்த கேள்விகளுக்கு போலாம். நம்ம இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். பார்த்துட்டு எப்படிலாம் இருக்கு, எதெல்லாம் மிஸ் மேட்ச் ஆகுதா, இல்ல நம்ம கருத்துக்கள் ஒன்னாதான் ஒத்து போதான்றத பார்க்கலாம். அடுத்த 5 கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாமா? சோ முதல் கேள்வி பாத்தீங்கன்னா குல்லாப், ஹெல்மெட், முக்காடை, தொப்பி. கேப், ஹெல்மெட், வெயில், ஹேட்னு கொடுத்திருக்கான். சோ கேப் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும், எடுத்து தலையில அழகா மாட்டிக்கலாம். ஹெல்மெட்டும் ஒரு ஸ்டேபிளான ஒண்ணுதான். தொப்பியும் அதே மாதிரிதான், ஒரு ஸ்டேபிளான ஒண்ணு எடுத்து நம்ம தலையில மாட்டிக்கலாம். ஆனா முக்காடை என்பது ஒரு துணியோ இல்ல நம்ம என்ன கிடைக்குதோ கையில கிடைக்குதோ அதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? முகத்துல கட்டிக்கலாம். முகத்தை இங்க கூட முடிக்கலாம், இல்ல இப்படி எடுத்து நல்லா டவல் மாதிரி கட்டிட்டு போகலாம். சோ முக்காடை நமக்கு கைக்கு வந்ததை வச்சு டிசைன் ஷேப்ஸ் எல்லாம் மாத்திக்க முடியாது. ஏன்னா மாத்த முடியுமா? மாத்த முடியாது. தலைக்கு மட்டும் தான் மாட்ட முடியும்.
சரி, அதனால முக்காடையே வெளியே தள்ளுறேன். அடுத்தது முக்கியமான கொஸ்டின், எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டினும் கூட. தயிர், வெண்ணெய், எண்ணெய், பாலாடை கட்டி. பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க இதுல இருக்கக்கூடிய கர்ட் ஆகட்டும், பட்டர் ஆகட்டும், சீஸ் ஆகட்டும் எல்லாமே பால் பொருட்கள். ஆனா இதுல பால் பொருள் இல்லாதது எதுன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய். இந்த எண்ணெய் தான் அதனால வெளியே போகுது. மற்ற அனைத்துமே என்னதான்? பால் பொருட்கள் தான். சோ தயிர் ஆகட்டும், வெண்ணெய் ஆகட்டும், சீஸ் ஆகட்டும் பால்ல இருந்து வரக்கூடிய பொருட்கள். சோ 8வது கொஸ்டின், கங்கோத்ரி, சிங்பூம், சென்னை, ஹைதராபாத் அப்படின்னு கொடுத்திருக்கான். கேங்டாக், சிங்பூம், சென்னை, ஹைதராபாத் அப்படின்னா இதுல சென்னை என்பது தமிழ்நாட்டின் தலைநகரம், ஹைதராபாத் என்பது தெலுங்கானாவின் தலைநகரம், கேங்டாக் கங்கோத்ரி என்பது சிக்கிமோடைய தலைநகரம். ஆனா இந்த சிங்பூம்ன்றது எதனுடைய தலைநகரமும் இல்ல. அப்ப இந்த மாதிரி ஊர் பேர் கொடுத்தா உனக்கு தலைநகரம் ஞாபகம் வரணும், கேபிட்டல் ஆஃப் த ஸ்டேட். இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா டக்குன்னு எடுத்தோன்னே சொல்லணும் கேபிட்டல் ஆஃப் த ஸ்டேட். பார்த்தோன்னே சென்னைன்றது ஒரு கேபிட்டல் தெரியும், ஹைதராபாத்ன்றது ஒரு கேபிட்டல் தெரியும். சோ இது ரெண்டுமே கேபிட்டல் போது இது ரெண்டுத்தையும் ஏதோ ஒரு கேபிட்டல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கங்கோத்ரி சிக்கிமோட கேபிட்டல்ன்றதை நீ கண்டுபிடிச்சுன்னா சிங்பூமை வெளியேற்றலாம். புரியுதுங்களா? சரி, அடுத்தது தக்காளி, கேரட், இஞ்சி, மஞ்சள், டொமேட்டோ, கேரட், ஜிஞ்சர், டர்மரிக் அப்படின்னு கொடுத்துருக்கான். இது ஒரு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தாங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்காளி, டொமேட்டோ தான் வெளியே போகுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றது அனைத்துமே மண்ணுக்கு கீழே என்ன ஆகுது? விளையக்கூடியது. சோ மஞ்சள், டர்மரிக் ஆகட்டும் மண்ணுக்கு கீழே தான் இருக்கும், இஞ்சியும் மண்ணுக்கு கீழே தான், கேரட்டும் மண்ணுக்கு கீழே தான். ஆனா டொமேட்டோ, தக்காளி மட்டும் தான் மண்ணுக்கு மேல விளையக்கூடிய ஒரு பொருள். சோ லாஸ்ட் 10th கொஸ்டின் பாத்தீங்கன்னா கார், ஸ்கூட்டர், சைக்கிள், வானூர்தி. இதுல நமக்கு டபுள் ஆன்சர் வருங்க. டபுள் ஆன்சர் வரும். என்ன சார் அப்படி டபுள் ஆன்சர்? சில பேர் சைக்கிள்னு சொல்லுவான், சில பேர் ஏரோப்ளைன் சொல்லுவான். இதுதான் உனக்கும் எனக்கும் நடக்கக்கூடிய சில மிஸ்மேட்ச், கருத்து வேறுபாடுகள். இந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பொழுது சில பேருக்கு இதுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ என்ன தோணுதோ அப்போதைக்கு நீ போட்டு வந்துரு. இந்த மாதிரி கேள்வி வந்து வெளியில வந்து ஒரு சில பேர் சைக்கிள்னு வாதாடுவான், ஒரு சில பேர் ஏரோப்ளைன் வாதாடுவான். அப்ப அந்த கருத்து வேறுபாடு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் எதை வச்சு இப்போ வானூர்தின்னு சொல்றேன், ஏரோப்ளைன் சொல்றேன்னா மற்றது எல்லாமே ரோட்ல போகக்கூடியது, அதாவது வந்து நிலத்துல போகக்கூடியது. வானூர்தி மட்டும் மேல. இது வந்து சில பேர் சொல்லுவான் இல்லையா, காரு, ஸ்கூட்டர், ஏரோப்ளைனுக்குல எரிபொருள் ஃபியூயல் போடுவேன், ஆனா சைக்கிளுக்கு நான் ஃபியூல் போட மாட்டேன், எரிபொருள் போட்டு பயன்படுத்த மாட்டேன், அதனால சைக்கிளை வெளியேற்றலன்னு சொல்லுவேன். இங்க ஒருத்தர், இப்ப நான் தான் இங்க கொஸ்டின் செட் பண்ணேன், நான் என்ன மைண்ட் செட்டோட கொஸ்டின் செட் பண்ணேன்னா சைக்கிளை வெளியேற்றணும், எரிபொருள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். காருக்கும் ஸ்கூட்டருக்கும் வானூர்திக்கும் எரிபொருள் பயன்படுத்துவோம், சைக்கிளுக்கு தான் எரிபொருள் பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு நான் இதை வெளியேற்றுறேன். ஆனா உங்களுடைய பதில் ஏரோப்ளைனாவும் இருக்கலாம். ஏரோப்ளைனா இருக்கிற பட்சத்துல நீங்க அதையும் போட்டு வாங்க தைரியமா. வெளியில வந்தா இதுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு டைனமோ சிச்சுவேஷன், ஒரு கொஸ்டின் உனக்கா எனக்கான்னு வரும்போது அதுக்கான வாய்ப்புகள் அமையும். சோ இந்த 100ல ஒரு கேள்விக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்குமே. ஆனா இந்த மாதிரி ஒரு கேள்விகள் கேட்டா தைரியமா போட்டுவாங்க உங்களுக்கு 2 ஆன்சர் இருந்துச்சுன்னா. ஆனா இந்த 4 கேள்விக்கு தெளிவா பதில் எடுக்கலாம். நீ எனக்கு மஞ்சள் சார், இஞ்சி சார், இல்ல சார் நான் கேரட் சார், நான் கேரட் தான் அதிகமா சாப்பிட மாட்டேன், அதை வெளியேற்றுங்க அப்படின்னு நீங்க வாதாட முடியாது. நீ ஒத்தன் சொல்றதுனால ஒரு குரல் வந்து ஒலிக்காது, ஓங்கி ஒலிக்காது. இதுனா பரவாயில்ல, 2 கேள்வி 2 பேர் 2 விதமா யோசிச்சிருக்கலாம். 50% பேர் இப்படி யோசிச்சு 50% பேர் அப்படி யோசிச்சிருந்தா பதில்கள் மாறலாம், அதற்காக கிரேஸ் மார்க் வழங்கலாம். இதெல்லாம் தெளிவா தெரியுது இதுதான் வெளியே போகுதுன்னு. அதனால இதெல்லாம் நீ போய் போராடலாம் முடியாது. அதனால யோசிச்சு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. எல்லா கேள்விக்கும் போய் நான் கிரேஸ் மார்க் வாங்கிடுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இருக்காதீங்க. அடுத்த 5 கொஸ்டின் போலாங்களா? 2 எண்களை கூட்டினால் 3வது எண் வந்துச்சு, இதுல மட்டும் அப்படி வரல, அதனால இதுதான் வெளியே போகுது. ஓகேங்களா? சோ அடுத்தது இந்த கொஸ்டின் 361, 484, 566, 579 பார்த்தாலே சொல்லிடலாம். 484ன்றது ஒரு ஸ்கொயர் மதிப்பு, 22 ஸ்கொயர் வந்து 484. எப்படி சார் பார்த்தோன்னே சொல்றீங்க? அது ஒரு கெஸ் தாங்க, 4ல முடியுதா? நான் உடனே 20 ஸ்கொயரே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 400. அதுக்கப்புறமா 4ல முடியுதுன்னா கண்டிப்பா 2 ஸ்கொயர் தான் 4ல முடியும். அதனால 22 ஸ்கொயர் தான் கண்டுபிடிச்சிருவேன். 20 ஸ்கொயரே 400, கடைசி டிஜிட் 4ல முடியுதுன்னா அது ஏதோ ஒரு 2ல முடியக்கூடிய நம்பர். அதனால 22 ஸ்கொயர் தான் 484 இருக்கும்னு கெஸ் பண்ணுவேன். வேணும்னா கண்டுபிடிச்சு பாருங்க. ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஷார்ட் கட். இப்போ 22 ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும்னா முதல் நம்பருடைய ஸ்கொயர் வேல்யூ 4. அதாவது நான் இந்த 2 டிஜிட்டை பிரிச்சு எழுதுறேன். ஃபர்ஸ்ட் 2 இருக்கா, அதுக்கு 4. அடுத்தது ஒரு 2 இருக்கா, 4. அந்த இதோட ஸ்கொயர் வேல்யூ இதோட ஸ்கொயர் வேல்யூ எழுதிக்கிறேன். 2 ஸ்கொயர்னா 4, 2 ஸ்கொயர்னா 4. இப்போ இந்த 2 பெருக்குனா 4. அதையே நான் 2 முறை எழுதிடுறேன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 484 வந்துச்சு. அப்ப 22 ஸ்கொயர் 484. ஓகே, இது ஒரு கெஸ் பண்ணேன். அடுத்தது 361. 400ன்றது 20 ஸ்கொயர் தான். 361 அப்ப அது கீழே தான் இருக்கும். மேபி 9 ஸ்கொயர் வந்து 81. அப்ப 9 ஸ்கொயர் 1ல தான் முடியும். அப்ப 361ன்றது 19 ஸ்கொயரா இருக்கலாம். செக் பண்ணிடலாமா? 1 ஸ்கொயர்
0 1 9 ஸ்கொயர் 81 1ஐயும் 9ஐயும் பெருக்குனா 2 முறை 1 18 18 ஒரு 7 வந்து 6 26 361 ஓகே 18 18 ஒரு 8 வந்து 26 வரும் 6 இங்க போட்டு 2 இங்க போட்டு 361 அப்ப 19 ஸ்கொயர் 361 அப்ப 6 இது வந்து இந்த 361ன்றது 19 ஸ்கொயர் இந்த 484ன்றது 22 ஸ்கொயர் அடுத்தது இந்த 529 பாருங்க இந்த 529 எதனுடைய ஸ்கொயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 400க்கு மேல இருக்கு 20 ஸ்கொயர் வந்து 400 25 ஸ்கொயர் வந்து 625 இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் இந்த நம்பர் வருது அப்ப 9ல முடியுதுனாலே அது 3 என்ற நம்பர்ல முடியற ஒரு ஸ்கொயர் தான் ஏன்னா 3 ஸ்கொயர் தானே 9 அப்ப 3ல முடியற ஸ்கொயர் தான் 9ல முடியும் அப்ப இது 23 ஸ்கொயரா இருக்கலாம் செக் பண்ணிடலாம் 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 2 3s are 6 ரெண்டு முறை எழுதுறேன் வந்துருச்சு 529 அப்ப 23 ஸ்கொயர் உடைய மதிப்பு வந்து 23 ஸ்கொயர் உடைய மதிப்பு அவ்வளவுதாங்க அப்போ இது 23 ஸ்கொயர் 526 எதனுடைய ஸ்கொயர் மதிப்பு என்னமே இல்ல அதனாலதான் சொல்றேன் 30 ஸ்கொயர் வரை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம் 566 வெளியே போகுது அடுத்தது 550 413 110 433 ஈஸியான ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 550ல 5ல 5 போச்சுன்னா 5 minus 5 0 5ல 5 போச்சுன்னா 0 4ல 1 போச்சுன்னா 3 இந்த நம்பர் தான் எழுதுறேன் 550ன்றது என்ன பண்ணிருக்கேன் 550 எழுதிருக்கேன்னா 5ல 5 போச்சு 5ல 5 போச்சுன்னா மைனஸ் 5 minus 5 0 அததான் எழுதிருக்கேன் 550 413 4ல 1 போச்சுன்னா 3 அப்ப 4 1 minus 1னா 413 1 1 0 1ல 1 போச்சுன்னா 0 கரெக்டா தான் வந்துட்டு இருக்கு அப்ப கடைசி எண் பாருங்க 433 இருக்கு 4ல 3 போச்சுன்னா உங்களுக்கு 1 வந்திருக்கணும் ஆனா அங்க 3 கொடுத்திருக்கோம் அப்ப இதுதான் வெளியே போகுது முடிஞ்சுச்சா குட் சோ 21வது கேள்வி இத பாக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அழிச்சிடுறேன் பார்த்த கேள்விலாம் அழிச்சிடலாம் 23 ரொம்ப சிம்பிள் தாங்க பகு எண் பகா எண்ணுன்னு ஒண்ணு பார்த்து வைக்க சொன்னேன் பாத்தீங்களா பார்க்கலன்னா பாத்துக்கலாம் பகு எண் பகா எண் இதுல 23 29 என்னன்னு பாத்தீங்கன்னா பகா எண் ரெண்டுமே பிரைம் நம்பர்ஸ் தான் 19 25 பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர் எது பிரைம் நம்பர் நமக்கு தெரியாது 19 வந்து பிரைம் நம்பர் 25 வந்து நான் பிரைம் நம்பர் ஏன்னா இந்த 25 என்னால 5ஆலயும் அடிக்க முடியும் 25ஆலயும் அடிக்க முடியும் 1ஆலயும் அடிக்க முடியும் அப்ப 25ன்றது நான் பிரைம் நம்பர் ஆனா இது ரெண்டுமே பிரைம் நம்பர் தான் பகா எண்கள் தான் 23 பகா எண் 29 பகா எண் 19 பகா எண் 13 17 நான் இப்பதான் 1ல இருந்து 20 வரையும் பகா எண்கள் எழுதி காமிச்சேன் அப்ப இதுவும் பகா எண்கள் தான் 3 5 இது ரெண்டுமே என்ன பகா எண்கள் தான் அப்ப இது எல்லாமே பிரைம் நம்பர் இது மட்டும் தான் நான் பிரைம் நம்பர் சோ அப்ப ஆன்சர் வந்து இது ரெண்டுமே பிரைம் நம்பர் ஜோடி இது ரெண்டுமே பிரைம் நம்பர் ஜோடி இது ரெண்டுமே பிரைம் நம்பர் ஜோடி இது மட்டும் தான் ஒரு பிரைம் நம்பர் ஒரு நான் பிரைம் நம்பர் அதாவது ஒரு பகு எண் ஒரு பகா எண் அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 19 25 இதுதான் வெளியே போகுது குட் சோ அடுத்த கேள்வி 22 91 எழுதிருக்கேன் 36 எழுதிருக்கேன் 49 எழுதிருக்கேன் 56 எழுதிருக்கேன் இதுல எது வெளியே போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 36 எப்படி சார் சொல்றீங்க டக்கு டக்குன்னு அப்படின்னா பார்த்தாலே தெரியும் 49 ஒரு இந்த மாதிரி 2 டிஜிட் வந்துச்சுனால பெரும்பாலும் வாய்ப்பாடுதா 49ன்றது 7ஆல வகுப்படும் 7ஆம் வாய்ப்பாடு எடுத்த உடனே நான் பார்த்து சொல்லிடுவேன் 56 7வது வாய்ப்பாட்டுல வருமானா டெஃபினட்டா வரும் 91 7வது வாய்ப்பாட்டுல வருமானா டெஃபினட்டா வரும் கரெக்டா வருமா 91 வருமா வரும் ஓகேங்களா சோ 91 வந்துரும் 13 7 91 ஓகேங்களா சோ எல்லாமே 7வது வாய்ப்பாட்டுல வந்துரும் 36 தான் 7வது வாய்ப்பாட்டுல வரல அதனால 36 வெளியே போகுது குட் the last question 23rd question 5 6 3 0 4 3 1 2 7 9 63 4 2 3 2 பாத்தலாமா 4 நம்பர் இருந்தா கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் கூட்டுங்க என்ன இல்லையா முதல் 2 எண்களை பெருக்கினால் அடுத்த 2 எண்கள் கிடைக்கும் 5 6 30 4 3 12 7 9 63 7 9 63 இங்க 4 2 0 8 ன்னு வந்திருக்கணும் ஆனா இங்க என்ன இருக்கு 32 இருக்கு
அதனால 4 2 3 2ன்ற ஆப்ஷன் தான் தவறு, மத்தது எல்லாமே கரெக்ட். 5 6 30, 4 12, 7 9 63. ஆனா இது 4 2 என்ன வந்திருக்கணும், 8 வந்திருக்கணும். நாங்க 4 2 32 இருக்கு. புரிஞ்சுதுங்களா? சோ இந்த மேக்ஸ் கணக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து கொஞ்சம் இங்கிலீஷ் கணக்கு போலாமா? ஓகே, அடுத்த செட் ஆஃப் क्वेश्चंस வந்து இருக்கு ஆல்பபெட்ஸ் வச்சு. ஈஸியானது தான். எல்லாரும் ஏபிசிடி முதல்ல எழுதி வச்சுக்கோங்க, அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஏபிசிடி முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா எழுதுறத எடுத்து பாருங்க, அப்பதான் ஈஸியா புரியும் நான் சொல்ல வரதெல்லாம். இல்லைன்னா நீ கடைசி வரையும் பேந்த தான் முழிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம 26 29 பார்த்தலாம். ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன சிங்கிள் லெட்டர் இருக்கிறது. இ ஓ யூ ஒய் பார்த்தாலே சொல்லிடலாம். ஏபிசிடில வவல்ஸ் வச்சு கேள்வி கேட்பாங்க, சிங்கிள் லெட்டர்னு சொன்னேன். சோ சிங்கிள் லெட்டர் வவல்ஸ்னா என்ன, ஏ இ ஐ ஓ யூ. இங்க இ இருக்கு, ஓ இருக்கு, யூ இருக்கு. அப்ப இது எல்லாமே வவல். ஒய் தான் வவல் இல்ல, சோ ஒய் தான் வெளியே போகுது. பார்த்தோன்னே ஒன்னு எலிமினேட் பண்ணனா. ஓகே, அடுத்த क्वेश्चन ஃபாஸ்டா ஓடலாம். H Q T Z. இப்போ ஏபிசிடில H எத்தனாவது லெட்டர்? நான் மறுபடியும் சொல்றேன், ஏபிசிடியை நான் சொன்ன மாதிரி எழுதுங்க, அதுதான் எல்லா வகையிலும் உங்களுக்கு பயன்படும். இல்லையா என்னுடைய கோடிங் டிகோடிங் வீடியோ தனி பிளேலிஸ்டே போட்டிருக்கோம் யூடியூப்ல கூட, அது வேணா போய் பாருங்க. அதுல போய் பார்த்துட்டு அதுல இருக்கிற ஏபிசிடி கோடிங் டிகோடிங்ல எப்படி எழுதி காமிச்சிருக்கணும் அந்த மாதிரி எழுதிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெட்டர். H வந்து 8வது லெட்டர், Q வந்து 17வது லெட்டர், T வந்து 20வது லெட்டர், Z வந்து 26வது லெட்டர் ஏபிசிடில. இங்க பாருங்க, இது எல்லாமே இரட்டைப்படை எண்கள். 8 20 26 17 மட்டும்தான் ஒற்றைப்படை எண். அப்ப இது வெளியே போகுது, Q வெளியே போகுது. முடிஞ்சுச்சா? அப்ப ஆப்வியஸ்லி நமக்கு எது எது வெளியே போகுதுன்றது தெரிஞ்சு போச்சு. ஒன்னு என்னாச்சு, 26ல Q வெளியே போச்சு, 29ல Y வெளியே போச்சு. ரெண்டு क्वेश्चन அவுட்டா? டக் டக்குன்னு முடிச்சுமா? அவ்வளவுதான். எழுதி டக்குன்னு பிராக்டிஸ் பண்ணா டக்குன்னு வருங்க. நம்ம நிறைய क्वेश्चंस பிராக்டிஸ் பண்ணா என்ன லாஜிக்ன்றது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து போலாங்களா? இப்போ இது பார்க்கலாம். 28 ரொம்ப ஈஸி. ராட் கேட் கெட் மேட் எல்லாத்துலயும் லாஸ்ட் எண்டிங் லெட்டர் என்ன வருது, AT. இதுல மட்டும் ET. ஓவர் ET எடுத்தே வெளியே அனுப்பலாம். கெட்ல ET இருந்ததுனால என்ன பண்ணிட்டேன், வெளியே தள்ளிட்டேன். அப்ப 28 ஓவர். இப்போ எழுதி நான் என் கஷ்டத்தெல்லாம் குறைச்சிட்டே வந்துட்டேன். பார்க்கறதுக்கு ரொம்ப இருந்த மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு சின்னதாயிடுச்சு. அடுத்தது போயிடலாங்களா? இந்த क्वेश्चन AS ன்னு எழுதிருக்கேன். ஏக்கும் சிக்கும் நடுவுல என்ன லெட்டர்மா கேப், பின்னு ஒரு லெட்டர் கேப். ஏபிசிடிய பாருங்க, ஏக்கும் சிக்கும் என்ன எழுதிருக்காங்க, சிக்கும் ஈக்கும் நடுவுல டின்ற ஒரு லெட்டர் கேப். அப்ப இதுல இருந்து இது +2 லெட்டர், இதுல இருந்து இது +2 லெட்டர். கரெக்ட்டா? பிக்கும் ஆர்க்கும் Q, ஆர்க்கும் டிக்கும் S. ஓகே, SS +2 ரெண்டு லெட்டர் கூட்டி எழுதிருக்கான். யூக்கும் டபிள்யூக்கும் நடுவுல V, டபிள்யூக்கும் ஒய்க்கும் நடுவுல X. அப்ப இதுவும் +2 இதுவும் +2 ஆட் பண்ணிருக்கான். எம்முக்கும் ஓக்கும் நடுவுல Nன்ற ஒரு லெட்டர் விட்டுருக்கான். ஓக்கும் பிக்கும் நடுவுல எந்த லெட்டருமே விடல. அப்ப இது +2 இது +1 ஒரே லெட்டர் தான் கூட்டி எழுதிருக்கான். அப்ப இதெல்லாம் +2 கூட்டி இருக்கான் லெட்டர். ஆனா இதுல மட்டும் ஒரு லெட்டர் தான் கூட்டி இருக்கான். அப்ப எது அவுட், மாப், MOP அவுட். குட். ஓவரா? முடிஞ்சுதா? அப்ப நான் டக்குன்னு முடிச்சிட்டேன் எல்லாமே. இப்போ இன்னும் இந்த 3 கேள்வி தான் இருக்கு. வேகமா பார்க்கலாமா? இப்போ இந்த क्वेश्चन ரொம்ப ஈஸி. நான் சொன்ன மாதிரி ஏபிசிடி எழுதி இருந்தா ஈஸி. B க்கு அடுத்து Cன்ற ஒரு லெட்டர் விட்டு D எழுதி இருக்கான். D க்கு அடுத்து Eன்ற ஒரு லெட்டர் விட்டு F எழுதி இருக்கான். F க்கு அடுத்து Gன்ற ஒரு லெட்டர் விட்டு H எழுதி இருக்கான். G க்கு அடுத்து Hன்ற ஒரு லெட்டர் விட்டு I எழுதி இருக்கான். அதாவது இதுல இருந்து இது +2, இதுல இருந்து இது +2, இதுல இருந்து இது +2, இதுல இருந்து இது +2. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரெண்டு லெட்டர்ல எல்லாத்துலயுமே ஒற்றுமை ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த லாஸ்ட் லெட்டர்ல தான் அப்ப ட்விஸ்டே இருக்கு. நான் பார்த்தோனே கண்டுபிடிச்சிடுவேன். D னுடைய ஆப்போசிட் லெட்டர் W. நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், D க்கு ஆப்போசிட் லெட்டர் W எப்படின்னா D ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்கேன். F க்கு ஆப்போசிட் லெட்டர் வந்து U. ஃபர்ஸ்ட் U எதுக்கு எடுத்தாலும் நீதான் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட்டர் சீரிஸ் கோடிங் டிகோடிங் எடுத்துருப்பேன், போய் பாருங்க அந்த வீடியோல இதெல்லாம் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருப்பேன். H க்கு ஆப்போசிட் லெட்டர் S, I ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பேன். ஆனா I க்கு ஆப்போசிட் லெட்டர் R, இன்ஃப்ராரெட். R வந்திருக்கணும். ஆனா என்ன கொடுத்திருக்கான், Q கொடுத்திருக்கான். அதனால எது வெளியே போகுது, GIQ வெளியே போகுது. சோ ஓவர். GIQ தான் வெளியே போகுது. வீடியோவை பொறுமையா கூட பாருங்க. ஓகேங்களா? சோ இன்னும் ரெண்டே கேள்வி தான் இருக்கு, முடிச்சிடலாமா? WXY. இப்ப W க்கு அடுத்து X, X க்கு அடுத்து Y என்னவோ பண்ணிருக்கான். கண்டினியூஸா எழுதிருக்கான். W க்கு அடுத்து X, X க்கு அடுத்து Y எல்லாமே +1 K Lன்ற ஒரு லெட்டர் விட்டு M N ன்னு எழுதிருக்கான். ஒரு லெட்டர் விட்டு இருக்கான். QRS லைனா எழுதிருக்கான். GHI லைனா எழுதிருக்கான். ABCD ல நல்ல லைனா வருங்க.
WXY லைனா இருக்கும், QRS லைனா இருக்கும், GHI லைனா இருக்கும். ஆனா இங்க மட்டும் ஒரு லெட்டர் விட்டு எழுதிருக்கான். அப்ப எதுதான் வெளியே போகுது? KMN. The last question. Q5W B8L T4Y F3J. இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்திருக்குன்னு வெச்சுக்கோங்க. அத கொஞ்சம் நல்லாவே லிசன் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி நம்பர் வருதுன்னா இந்த நம்பர் இந்த ரெண்டு லெட்டரை வச்சு தான் வந்திருக்கணும். இந்த ரெண்டு லெட்டரினுடைய காரணமா தான் இந்த நம்பர் வந்திருக்கணும். சோ W எத்தனாவது லெட்டர் ABCD ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 23வது லெட்டர். Q எத்தனாவது லெட்டர் ABCD லன்னு பாத்தீங்கன்னா 17வது லெட்டர். அப்ப 23ல 17 போச்சுனா 13ல 7 போச்சுனா 6. ஓகே, 23ல 17 போச்சுனா 6. 6ல இருந்து 1 கழிச்சாதான் என்ன? 5. அப்போ W னுடைய லெட்டரையும் இதோட லெட்டரையும் மைனஸ் பண்ணி அதுலயும் 1 கழிச்சா நடுவுல இருக்க லெட்டர். இங்க பார்க்கலாம். L வந்து எத்தனாவது லெட்டர்னு பாத்தீங்கன்னா 12. B வந்து எத்தனாவது லெட்டர்னு பாத்தீங்கன்னா 2. 12ல 2 போச்சுனா 10. 10ல 1 கழிச்சா 9. 9 வந்திருக்கணும், ஆனா இங்க 8 இருக்கு. சரி, அடுத்தது செக் பண்ணலாம். T எத்தனாவது லெட்டர்? 20. Y எத்தனாவது லெட்டர்? 25. 25ல 20 போச்சுனா 5. 5ல 1 கழிச்சா 4. 5ல 1 கழிச்சா 4. 4 தான் எழுதி இருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு லெட்டரினுடைய கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் கழிச்சு அதுலயும் 1 கழிச்சா சென்டர் நம்பர் வரணும். லாஸ்ட்ல இந்த F3J செக் பண்ணிடலாம். J எத்தனாவது லெட்டர்மா? 10. F எத்தனாவது லெட்டர்? 6. 10ல 6 போச்சுனா 4. 4ல 1 கழிச்சா 3. அந்த 3 தான் சென்டரா எழுதி இருக்கான். அப்ப இதெல்லாம் ஒரு ஆர்டர்ல ஃபார்ம் ஆகுது. இந்த B8L தான் 9 வந்திருக்கும் இந்த இடத்துல, ஆனா இங்க என்ன வந்திருக்கு? 8 வந்திருக்கு. அப்ப B8L வந்து வெளியே போகுது. ஓகேங்களா? சோ இப்போ ஒரு 30 கேள்வி பார்த்துட்டோம்.